Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும் போது எங்கள் ஹாஸ்டல் வந்து நான் ப்ரைவேட் ஹாஸ்டலில் ஃபைனல் இயரில் இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்துட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று சாப்பிட்டாலே அப்படியே வயிறே ஃபுல்லாகிடும். இந்த ரெசிபியோட நம்ம கிட்ஸுக்கும் செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி வந்துட்டு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது வந்து எப்படி நம்ம செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கையளவு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் சைட்லேயே ஸ்பூன் அளவு போடுறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு எக் வேணும். நான் வந்துட்டு ஒரு 4 எக் எடுத்திருக்கேன். எப்போதுமே எக்குக்கு உப்பு போடும் போது ஒரு முட்டைக்கு ஒரு பிஞ்சு உப்பு, அந்த கணக்கில் வந்துட்டு 4 பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக 2 பிஞ்சு உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறிக்காக போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்ச போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் காரம் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இல்லை உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகா போட வேணாம், ஏன்னா உங்களுக்கு வாயில் வந்துச்சுன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ இது நல்லா பொடுசாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக கறி மசாலா தூள் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கறி மசாலா தூள் இல்லைன்னா சிக்கன் மசாலா எது இருக்கோ போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மசாலாவும் ஒன்றோட ஒன்று சேரணும், அதனால நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு கடலை மாவு போட்டுக்கோங்க. ஸோ கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கணும் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மெத்தடில் நான் பச்சை மிளகா போடாமல் காரம் கம்மியாக போட்டு கொஞ்சம் தனியாக செஞ்சு வச்சுருக்கேன். அது வந்து நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்சரில் வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், கொடமிளகா, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், இது எல்லாத்தையுமே நல்லா பொடுசாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். லைட்டாக கொஞ்சமாக வந்துட்டு கேரட்டையுமே நான் துருவி போட்டிருக்கேன். ரொம்பவே கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட எவ்வளோ காய்கறி இருக்கோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போடணுன்னு கிடையாது, நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கிற காய்கறி மட்டுமே போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த மிக்சரில் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய வந்து வெஜிடபிள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வயிறும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் கம்மியான குவான்டிட்டிலே உங்களுக்கு நல்ல வயிறு ஃபில் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து நல்லா அடை மாதிரி வரணும், அதுக்காக கடலை மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசிபி ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ டேரெக்டாக வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐட்டம் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வந்து லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ நம்மள்ட்ட மிச்சம் இருந்த சிக்கன் ஃப்ரையை வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நார்மல் சிக்கன் வறுவல் தான். இதை வந்து இதில் நான் பொடிசாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு இல்லாத போன்லெஸ் சிக்கன், அதனால நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து தோசைக்கல் இல்லைன்னா பேன் வந்து சூடு பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்சர் வந்து இதில் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்துட்டு நீங்கள் அப்படியே நவுத்தி விட்டிங்கன்னா அழகாக ரவுண்டாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை இப்போ மூடி வச்சுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் திருப்பி போடுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம திருப்பிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு அப்படியே கோல்டன் ப்ரௌனில் வந்து வந்திருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அடை வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் போடுறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இதில் போட்டிருக்க திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான திங்ஸ் தான். ஸோ நம்ம போட்டிருக்க முட்டையாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டயட் ஃபுட்டாக உங்களுக்கு இருக்கும். நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரியே பச்சை மிளகா போடாமல் நான் வந்துட்டு இதே மாதிரி ஒரு மிக்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு செய்கிறதுக்காக. ஸோ வெஜிடபிள்ஸ் நீங்கள் தாராளமாக போடலாம். இன்கேஸ் அவங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டை, மசாலா பொருள், கடலை மாவு, அதுக்கப்புறம் சிக்கன், இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம முன்னாடி மாதிரி அடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதையும் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம வேக விடலாம்.
ஸோ வந்து குட்டீஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளுமே வந்து இந்த மாதிரி சாப்பிட்லாம். இதில் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு சிக்கன் ஃப்ளேவர் தான் இருக்கும். பட் நம்ம முன்னாடி போட்டிருந்த அந்த வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெஜிடபிளோட டாமினேஷன் தான் நிறையா இருக்கும். ஸோ இப்போ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு, இது திருப்பி போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணியிருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்துட்டு மேலே நல்லா வெந்து வரும். நீங்கள் கவர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்மளோட 2 டைப் ஆஃப் வந்துட்டு எக் அடை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நார்மல் எக் அடை மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இந்த கடலை மாவுலாம் போடுறதுனாலையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மசாலா பொருள்லாம் போடுறதுனால ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ஃபுட்டாக இருக்கும். நீங்கள் தனியாகவே எதுக்கும் தொட்டுக்கன்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாகவே இது சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சில குட்டீஸ்லாம் எக்கு சாப்பிடாமல் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் இல்லை பிகினர்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே இது ஈஸியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு தெரியறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.